கோவை மதுக்கரை மரப்பால பணிகள் முடக்கம். பணிகளை விரைந்து முடிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். புதிய மதுக்கடைகளை திறக்க அதிக கவனம் செலுத்தும் தமிழக அரசு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதில் தாமதம் ஏன்? தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் கேள்வி. மதுக்கரை நகராட்சியில் அதிகரித்து வரும் ஊழல்களை கண்டித்து பொதுமக்களை திரட்டி உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. கோவை அருகே மரப்பாலம் ரயில்வே கீழ்ப்பாலம் அகலப்படுத்துவதற்கான பணிகளை ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கினர். ஆனால் பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பணிகளை மீண்டும் துவங்கி விரைந்து முடிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மதுக்கரை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் வினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய விக்னேஷ், கோவை மதுக்கரை மரப்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தார். பணிகள் முடங்கியுள்ளதால் பாலக்காடு சாலையான பிரதான பகுதியில் தினமும் வேலைக்கு செல்லும் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்தாத தமிழக அரசு ஆங்காங்கே மதுக்கடைகளை கூடுதலாக திறப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். மதுக்கரை நகராட்சியில் தொடர்ந்து பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், விரைவில் மதுக்கரை நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மக்களாட்சி வெல்லட்டும், தமிழக வெற்றிக் கழகம் வெல்லட்டும், மாற்றி அமைப்போம், 2026 மாற்றி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்போம். நிறைய டிராபிக் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டி போற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு திட்டமிடலை இவங்க எப்ப திட்டமிட்டீங்கப்பா, ரைட், இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்கள் நிற்பார்கள், வழியற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவருடைய ஆணைக்கிணங்க எங்கிருந்தெல்லாம் இந்த கூட்டம் வந்தது, இனியும் கூட்டம் வரும். கூட பாதி பேர் இப்போ வரைக்கும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்க. நீங்க சிந்தனை எங்க போகுது தெரியுமா? உங்க கீழே இருக்காங்க அல்ல கையில் உள்ள கை அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 50 பேர். 2 மாசத்துக்கு முன்னாடி அதுல நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெரியவரான மசன அடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்தாரு. நான் போய் அவங்கள பார்த்தேன். நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து நடத்துவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் கிட்ட போராடுறோம் பாருங்க. மதுக்கரை ஸ்டேஷனு, எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், ஒவ்வொரு ஸ்டேஷனா போறதுக்கு மக்கள் கிட்ட போனா இன்னும் ஒரு 1000 வீட்டுக்கு போயிருக்கலாம். நடத்துறோம், எதுக்கு இந்த போராட்டம் நடத்துறோம்? இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுவும் அந்த கோலப்படி போட்டு எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம இதுல எத்தனை பேர் இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருப்போம்? ஐடி வங்கி சேர்ந்த மதுக்கரை வடக்கு ஒன்றியம் சார்பாக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தும் அருமை தோழர்களுக்கும் தோழிக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மதுக்கரை வடக்கு இந்த ஒரு பகுதிக்கான ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க அனைத்து கட்சிக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, நான் தான் கவுன்சிலர் நினைச்சு எங்கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எதுக்கு இப்ப வரீங்க? நான் எவ்வளவு நாளா கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு திட்டுது. அப்புறம் நான் அப்பவே கேட்டேன், ஏன் உங்களுக்கு அங்க இருக்க நகராட்சி நிர்வாகிகள் இங்க எல்லாருமே தொகுதி சேர்ந்தவங்க நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்க 10 தொகுதிங்க, 10 தொகுதிகளோட குப்பை மேல எதுனா நம்ம கிழக்கு தொகுதிதான். வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகம். இந்த மரப்பாலம் பகுதியில் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை நகராட்சிக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சாலைகளை பெருசாக்கணும்னு சொல்லி அது ஒரு வரவேற்கத்தக்கதான். அதுக்கு மாற்று ஏற்பாடாக அவங்க சில சாலைகளை சொல்லியிருக்காங்க. அந்த சாலைகள் எல்லாமே குழியும் மேடுமாவும் இருக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லை. அங்கே பள்ளி குழந்தைகள் கிடக்குறாங்க. நிறைய குடும்பஸ்தர்கள் அங்கே காலையில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
அங்க பல விபத்துகள் நடக்குது. இதை வந்து எத்தனையோ முறை நகராட்சியார் சொல்லியும் அதை கண்டுக்காம இருக்கிறாங்க. கேட்க வேண்டியவங்களும் இங்க கேட்காம இருக்கிறாங்க. அதனால இந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்து மூலமா ஒரு நிரந்தர தீர்வு வேணும், நீங்க வந்து எங்களுக்காக போராடுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இங்க போராடிட்டு இருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக இந்த வேலையை செய்யணும். இந்த விஷயத்துல வேகம் காட்டணும். மற்ற விஷயத்துல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த ஒயின் ஷாப் திறக்கிறதுல 11 to 11 திறக்கிறதுல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. அந்த வேகத்துல பாதியாவது நீங்க கொஞ்சம் இந்த இந்த மக்களோட பிரச்சனைகளை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷங்களை நாங்க நிறைவேற்றுறோம். இது திருப்பி நடக்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்டமா அத்தனை மக்களும் சேர்ந்து நகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு அந்த நகராட்சி உள்ளிருப்பு போராட்டம் வரைக்கும் நடத்தணுங்கிறது முடிவு பண்ணிடுறோம்.